அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃப்ரீ ஐசிடி டியூட்டோரியல்ஸ் தமிழ். ஸ்க்ரெட்ச் ப்ரோக்ராமிங் தொடர்பான இரண்டாவது காணொளியில் சந்திக்கின்றோம். இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போவது இணைப்பு இல்லாத வேளையில், அதாவது ஆஃப்லைனில் நாங்கள் எப்படி ஸ்க்ரெட்ச் ப்ராஜெக்ட்ஸை உருவாக்கி கொள்வது என்பதை பற்றி பார்க்கலாம். அந்த வகையில் நாங்கள் முதலாவதாக இந்த ஸ்க்ரெட்ச் ப்ரோக்ராமிங் மென்பொருளை எமது கணனியில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ள வேண்டும். சர்ச் பண்ணிக்கொள்கின்றேன் கூகுளில் ஸ்க்ரெட்ச் ஆஃப்லைன் எடிட்டர் 2.0 டவுன்லோட் என சர்ச் பண்ணிக்கொள்கின்றேன். இங்கு முதலாவதாக காணப்படுகின்ற இந்த லிங்கை நான் கிளிக் பண்ணிக்கொள்கின்றேன். இங்கு ஸ்க்ரெட்ச் 2.0 ஆஃப்லைன் எடிட்டர் என காணப்படுகின்றது. இந்த 2.0 எனப்படுவது அந்த ஸ்க்ரெட்ச் மென்பொருளினுடைய வெர்ஷன். ரைட், இப்போது நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது இங்கு 3 விடயங்கள் காணப்படுகின்றது. அடாப் ஏஆர், ஸ்க்ரெட்ச் ஆஃப்லைன் எடிட்டர், சப்போர்ட் மெட்டீரியல்ஸ். இந்த 3 விடயங்களையும் நமது கணனியில டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ள வேண்டும். முதலாவதாக இந்த அடாப் ஏஆர் என்பதனை இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ள வேண்டும். அந்த வகையில் இதில் அதற்குரிய லிங்க் தரப்பட்டுள்ளது. இந்த லிங்கை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ள வேண்டும். இங்கு நாங்கள் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை கொண்ட கணனியில் தான் நாங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ள போகின்றோம். ஆகவே நான் முதலாவது ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கொள்கின்றேன், அடாப் ஏஆர் ஃபார் விண்டோஸ். நீங்கள் பயன்படுத்துவது ஒரு ஆப்பிள் நிறுவனத்தினுடைய கணனி என்று சொன்னால் நீங்கள் இரண்டாவது இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கொள்ள வேண்டும். ரைட், இப்போது டவுன்லோட் பண்ணிவிட்டேன். இப்போது இந்த டவுன்லோட் பண்ணின இந்த அமைப்பை நான் கிளிக் பண்ணிக்கொள்கின்றேன். கிளிக் பண்ணிவிட்டு இங்கு ஒரு செக்யூரிட்டி வார்னிங் ஒன்று காணப்படுகின்றது. ஆகவே இங்கு நான் ரன் என்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்ள வேண்டும். இங்கு ஐ அக்ரி என்பதனை கிளிக் பண்ணிக்கொள்ள வேண்டும். இப்போது இன்ஸ்டால் ஆகின்றது. ரைட், இப்போது ஃபினிஷ் என்பதனை கிளிக் பண்ணிக்கொள்வதன் மூலமாக எங்களது இன்ஸ்டாலேஷனை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ள முடியும். இப்போது நான் பேக் பண்ணிக்கொள்கின்றேன். அடுத்ததாக ஸ்க்ரெட்ச் ஆஃப்லைன் எடிட்டர் என்பதனை டவுன்லோட் பண்ணிக்கொள்ள வேண்டும். அதற்கு 3 விடயங்கள் தரப்பட்டுள்ளது. மேக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்று சொன்னால் இந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கொள்ளலாம். மேக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் 10.5 அல்லது அதைவிட பழைய வெர்ஷன் என்று சொன்னால் நீங்கள் இந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கொள்ள வேண்டும். விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பயன்படுத்துகின்றீர்கள் உங்களுடைய கணனியில் என்று சொன்னால் நீங்கள் இந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கொள்ள வேண்டும். நான் எனது கணனியில் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தையே பயன்படுத்தி கொள்கின்றேன். ஆகவே இறுதியாக இருக்கிற இந்த டவுன்லோட் என்ற இந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கொள்கின்றேன். ரைட், டவுன்லோட் ஆகி முடிந்து விட்டது. நான் இப்போது இதனை கிளிக் பண்ணிக்கொள்கின்றேன். இன்ஸ்டால் பண்ண போகின்றேன். இங்கும் ஒரு வார்னிங் மெசேஜ் காணப்படுகின்றது. இங்கும் ரன் என்பதனை கிளிக் பண்ணிக்கொள்ள வேண்டும். இங்கு இன்ஸ்டாலேஷன் லொக்கேஷன் நாங்கள் வழங்க வேண்டும். அந்த வகையில் டிஃபால்ட்டாக சி டிரைவில் தான் சேவ் பண்ணப்படும். இல்லை என்று சொன்னால் நீங்கள் மாற்ற வேண்டும் வேறு ஒரு லொக்கேஷனில் என்று சொன்னால் இந்த அமைப்பை கிளிக் பண்ணி நீங்கள் லொக்கேஷனை மாற்றிக்கொள்ள முடியும். நான் சி டிரைவிலேயே இந்த மென்பொருளை சேவ் பண்ணுகின்றேன். ஆகவே கண்டினியூ என்பதனை கிளிக் பண்ணிக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த ஆஃப்லைன் எடிட்டர்னுடைய ஒரு இன்டர்ஃபேஸ் தான் இங்கு காட்டப்பட்டுள்ளது. நாங்கள் போடுகின்ற இந்த ஸ்க்ரெட்ச் கோடிங்ஸ் இந்த இடத்தில் காணப்படும். இங்கு 3ஆவதாக சப்போர்ட் மெட்டீரியல்ஸ் என காணப்படுகின்றது. இது அந்த வகையில் நாங்கள் ஸ்டார்ட் அப் ப்ராஜெக்ட்ஸ், கெட்டிங் ஸ்டார்டட் கைடு, ஸ்க்ரெட்ச் கார்ட்ஸ் நாங்கள் இந்த 3 விடயங்களையும் டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். இந்த 2 விடயங்களும் தான் பிரதானமாக நாங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டியது. இந்த 3ஆவதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம் அல்லது விடலாம். அடுத்த காணொளியில் ஸ்க்ரெட்ச் ப்ரோக்ராமை பயன்படுத்தி எவ்வாறு கோடிங்ஸை தயாரித்து கொள்வது, எப்படி தயாரித்த கோடிங்ஸை ரன் பண்ணுவது என்பது பற்றி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கின்றேன். நன்றி.